ஓம் கால பைரவரே போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளையே, கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க அஷ்டமியில் கால பைரவர் உன் வீடு தேடி வந்துள்ளேன். வா, பெற்றுக்கொள் என் செல்லமே. இன்று நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். சதா சர்வகாலமும் என்னை நீ மனம் உருகி என்னை மட்டுமே பிரார்த்தனை செய்கிறாய். அப்படிப்பட்ட என் செல்ல பிள்ளையை பாதி வழியிலேயே உன்னை விட்டு விடுவேனா என்ன? நிச்சயமாக இல்லை. இதோ உனக்கு ஒரு நல்ல பாதையை காண்பித்து வளமான எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரப்போகிறேன். உனக்காக நான் இருக்கும், உன் பக்கத்தில் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கண்கலங்கக்கூடாது. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். ஆம், நீ சொல்லும் இடமெல்லாம் உன் நிழலாக என்றும் எப்போதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். பறவைகள் அதனுடைய இறக்கைகளில் பறந்தால்தானே அழகு, அதுதானே அதற்கு வெற்றி. அதுபோல உன்னை சுற்றி 1000 பேர் இருக்கலாம். ஆனால் உன் வாழ்க்கையை நோக்கி நீ வீரநடை போட்டால்தான் வெற்றி பெற முடியும். அதை முதலில் நீ புரிந்து கொள். உன் முயற்சி தோல்வியில் முடிந்தாலும் எடுத்த பயிற்சியின் மதிப்பு நிச்சயமாக குறையாதல்லவா? அதனால் எதற்காகவும் கவலைப்படாமல் இதுவும் கடந்து போகும் என்று நம்பு. எந்த ஒரு காரியத்திலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து வெற்றி அடைந்து காட்டலாம். அதை மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்துதான் பாரேன். அந்த வெற்றியை உனக்கு சொந்தமாக்க வேண்டும் என்றால் நீ திரும்ப திரும்ப முயற்சி செய்ய வேண்டும் அந்த இலக்கை நோக்கி. ஏனென்றால் காற்று எப்போதும் ஒரே பக்கமாக வீசாது. இப்போது உன் வாழ்க்கையில் கஷ்டம் என்ற காற்று வீசுவதாக நினைக்காதே. அது உன் வாழ்க்கையில் தென்றல் மட்டும்தான் இனி வீசப் போகிறது. உன் நிலை மாறுகிறது. எதிர்காலம் சிறக்க நீ வாழப்போகிறாய். என் செல்லப்பிள்ளையே, நீ எதிர்பார்த்ததற்கு மேல் மகிழ்ச்சி அடையப் போகிறாய் என்றுதான் இந்த காலபைரவர் உனக்கு அருள்வாக்கு சொல்கிறேன். மகிழ்ச்சியில் இருப்பது தானே நல்லது. உனக்கு நல்லபடியாக சேவை செய்து உன் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி தரப்போகிறேன். நீ என்னை தரிசிக்கும் போது அதில் பெரும் ஆனந்தத்தை நானும் உன் தரிசனத்தால் அதே ஆனந்தத்தை அனுபவிக்கிறேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து என்னை நம்பு. உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை தேடி வரும் காலம் ஓடோடி உன் அருகில் வந்துவிட்டது. இனி அவைகள் எல்லாம் உன் கைகளுக்கு எட்டும் தூரத்தில் வந்துவிட்டது. என் செல்லப்பிள்ளையே, நீ துவண்டது போதும், அழுதது போதும், புலம்பியது போதும். இனி எதற்காக நீ புலம்ப வேண்டும்? உன் பைரவர் நான் இருக்கும்போது நீ ஏன் புலம்ப வேண்டும்? உனக்கு பாதுகாவலனாக நீ எங்கும் செல்லும் பொழுது, நீ வாகனத்தில் செல்லும் போதும் உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன். உன் செல்ல பிள்ளைகளுக்கு நான் பாதுகாவலனாக இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு முன்பாக இந்த பைரவர் வந்து காட்சியளித்து உனக்கு பாதுகாவலனாக இருக்கிறேன். தைரியமாக நீ எதை நோக்கி சென்றாலும் என்னை முதலில் நம்பி, என்னை முதலில் வணங்கிவிட்டு சொல். உனக்கான கால அவசியங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும், நல்லதாகத்தான் முடியும். தைரியமாக சொல். உன்னை வெற்றி பெற வைத்து உன்னை தூற்றியவர் முன் பெருமையாக நிற்க வைக்கிறேன். நிச்சயமாக நீ வெற்றி மாலை சூடப் போகிறாய். அதற்காக உனக்கு இந்த நாள் நல்ல நாளாகத்தான் அமைந்திருக்கிறது. இனி உனக்கு நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கப் போகிறேன். என் செல்ல பிள்ளைக்கு நீ அதை பெற்றுக்கொண்டேதான் இருக்கப் போகிறாய். நல்லதொரு செய்தியையும் நல்லதொரு மங்களகரமான நிகழ்வுகளும் உன் வீட்டில் நிச்சயமாக நடக்கும். இந்த பைரவர் சொல்வதை கேட்டுவிட்டால் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். நீயும் உன் குடும்பமும் எப்போதும் கவலையின்றி கண்ணீரின்றி மங்களகரமாக மகிழ்ச்சி பொங்க வாழப்போகிறாய். என் செல்ல பிள்ளைகள் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழப்போகிறீர்கள்.
நடத்தி வைப்பது நானாக இருப்பதால் எல்லாம் உனக்கு நல்லதுதான் நடக்கும். இதோ உன் முகம் ஜொலிக்கப் போகிறது. இதோ இந்த கால பைரவர் என்ற ஆலமர நிழலில் இருக்கும் வரை துன்பம் என்ற வெயில் எப்போதும் உனக்கு சுடவே சுடாது. நீ என்னுடைய அன்பான செல்ல பிள்ளை. இதோ உனக்கு அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை நிச்சயமாக தரப்போகிறேன். நீ வாழும் வரை உயர்ந்து அனைவரும் பாராட்டும்படி வாழப்போகிறாய். இதோ நாளை உனக்கு என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆனால் இந்த பைரவருக்கு எல்லாம் தெரியும். நாளை நீ சிறப்பாக வாழப்போகிறாய் என்று. நீ விரும்பிய வாழ்க்கைதான் உன் எதிர்கால வாழ்க்கையாக இனி இருக்கப் போகிறது. இந்த பைரவர் உனக்கு தருவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்பிக்கையோடு இரு, எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் செல்லப்பிள்ளை கலங்குவது எனக்கு மனம் பொறுக்காது. நீ வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை அனைத்தையும் இழந்து விட்டாய். கோடி கோடியாய் கடன் பெற்று சந்தோஷம் இல்லாமல் மனம் வெறுத்து உள்ள குமுறலோடு இருக்கும் என் செல்லப்பிள்ளையே, உன்னை கலங்க விட மாட்டேன். நீ எப்பொழுதும் புலம்பக்கூடாது. அனைத்து கஷ்டங்களையும் போக்கி உன் வாழ்க்கைக்கு சந்தோஷத்தையும் அதிர்ஷ்டத்தையும் உன் காலபைரவர் உனக்கு கொடுக்கப் போகிறேன். கவலைப்படாதே, நான் உன்னுள்ளே தான் இருக்கிறேன். இதோ உன்னோடு இப்போது நான் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அதிர்ஷ்டத்தோடு காத்து கொண்டிரு. உனக்காக வெகு நாட்களாக நீ எதை தேடுகிறாயோ, எதையெல்லாம் பெற வேண்டும் என்று எண்ணுகிறாயோ, அவையெல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது. மிக அருகில் வந்துவிட்டது. பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த பைரவர் அது கொடுக்கும் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் செல்லப்பிள்ளையே, இதற்கும் பயப்படாதே. இதோ உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கி உனக்கான அந்த சந்தோஷமான நாட்களை அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் உன் காலபைரவர் உன்னோடு வந்திருக்கிறேன். உன் வீட்டிற்கு வந்திருக்கிறேன். உன் அருகில்தான் இருக்கிறேன். நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நமக்குள் இருக்கும் இந்த காலபைரவரை மனதார நினைத்து கொண்டிருப்போம் என்று நீ மனதார நினைக்கிறாய் அல்லவா? நிச்சயம் உனக்கானவற்றை நிச்சயமாக நான் உன்னிடம் வந்து கொண்டு சேர்ப்பேன். இவையெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் என நம்பிக்கையோடு தான் இருக்கிறாய். அது நிச்சயமாக நடக்கும். இந்த உலகமே உனக்குத்தான். வா, ஒரு கை பார்த்து விடலாம். உள்ளத்தாலும் உடலாலும் கடினமாக உழைக்கின்றாய். உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நான் இல்லாத இடம் எங்குமே இல்லை. எப்படியாவது உனக்காக நான் தோன்றுவேன். உனக்கு பிடித்த நபராக வந்து உனக்கு நல்லது செய்வேன். இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமயமாதான் இருக்கப் போகிறாய். ஆம், இந்த கால பைரவர் நினைத்தால் உனக்கு நிச்சயமாக பல அதிர்ஷ்டங்கள் வந்து குவியும் நேரம் வந்துவிட்டது. ஆம், நல்லது நடக்கும். நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஓம் காலபைரவரே போற்றி. காலபைரவரே போற்றி. போற்றி போற்றி போற்றி.